ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வெஜிடேபிள் பிரியாணி செய்ய போகிறோம். அதற்கு குடமிளகாய் பார்த்துங்க, குடமிளகாய் ஒன்று எடுத்துங்க, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துங்க, ஒரு 300 கிராம் பீன்ஸ் எடுத்துங்க, அடுத்தது ஒரு 3 தக்காளி எடுத்துங்க, பெரிய வெங்காயம் ஒரு 4 எடுத்துக்கங்க, ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்துங்க. இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கிங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பீன்ஸ் கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஒரு கேரட் வந்து எடுத்து சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணிக்கங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எடுத்து ஒரு கட்டி பூண்டு எடுத்துக்கங்க. இஞ்சி வந்து சின்ன துண்டு எடுத்துங்க. ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி இது மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்தது உருளைக்கிழங்கு, தக்காளி, குடமிளகா, பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாத்தையுமே நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம மல்லி, ஏலக்காய், இந்த கிராம்பு, ஜீரகம், பெருஞ்சீரகம், அடுத்து வந்து சிவப்பு மிளகா ஒரு 4 எடுத்துங்க, கிராம்பு எடுத்துங்க. மொத்தமாக எல்லாமே ஒரு அரை ஸ்பூன் எடுத்து ஒரு தூளாக அரைச்சி வச்சுக்கிங்க பிரியாணிக்கு. இதை பாருங்கள், தூளாக நம்ம முதல்ல அரைச்சி வச்சுட்டோம். அடுத்தது தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிஞ்சி இலைன்னு சொல்லுவாங்க, அது கிராம்பு, இந்த முக்கு, பட்டை, அப்புறம் வந்து இது என்னது ஒரு பேப்பர் மாதிரி இருக்குது, இது வந்து கல்பாசிங்க. அது கல்பாசி இலை இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிங்க. இது வந்து தாளிக்கிறதுக்காக. ஆன் பண்ணிட்டோம், குக்கரை வச்சுட்டோம் பிரியாணி செய்கிறதுக்கு. அடுத்தது ஒரு 3 கரண்டி எண்ணெயை வந்து ஆட் பண்ணிக்கலாம். வெறும் எண்ணெயை மட்டும் தான் ஊற்றுறோம், நெய்யெலாம் ஊற்ற வேணாம். இப்போ நம்ம சூடு வந்துச்சான்னு பார்க்குறோம். பார்த்துட்டு இந்த தாளிக்கிறதுக்கான பொருள் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை போட்டுடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா சூடு வந்துச்சு பாருங்கள், எப்படி பொரியுது பாருங்கள். செம்ம வாசனையாக இருக்குது, வெங்காயம் வாசனையும் நம்மளுக்கு சூப்பராக இருக்குது. அடுத்தது நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் சூப்பராக நம்மளுக்கு வதவிடுச்சு. நல்லா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆன உடனே அடுத்து தக்காளி இப்போ ஆட் பண்ணிட்டோம். சூப்பராக தக்காளி வதவுது. வாசனை லெமனும் இப்போ ஆட் பண்ணிக்கலாமா? லெமன்லாம் கடைசியில் ஆட் பண்ணிக்கலாமா, இல்லை லெத்தி ஆட் பண்ணிக்கலாமா? ஓகே ஓகே ஓகே. இப்பயே லெமன் ஆட் பண்ணால் சாதா டேஸ்ட் மாறிடுமா? ஓ, பொலப்பொலன்னு அந்த நெய்யெல்லாம் ஊற்றினா உறைஞ்சி போயிடுதுல்ல, அதுக்காக போடுறது. இல்லைன்னா போடணும். ஓகே ஓகே ஓகே. நெய் போடுறவங்க வந்து எலுமிச்சம்பழம் போட்டால் அந்த கடைசியாக போட்டால் இந்த உதிரியாகவே இருக்குது கடைசி வரைக்கும் ஆறுனாலும். ஓகே ஓகே. இல்லைன்னா நம்ம கடைசியில் ஆட் பண்ணிக்கலாம் லெமனு. இப்போ இந்த வெங்காயத்தெல்லாம் பொரிக்கிறாங்க, அது மாதிரி பொரிச்சு பிரியாணி பண்ணுவாங்க, அது எப்படி? அது நல்லா எண்ணெயில் நல்லா பொரிச்சு வச்சு அள்ளி வச்சுட்டு அப்புறம் அரிசி, இந்த சாந்து, தம் கட்டி வந்து இதெல்லாம் தூவுவாங்க. ஓகே ஓகே. பாருங்கள், தக்காளி நல்லா வதவிடுச்சு. அடுத்தது நம்ம காய்கறி எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். சரி, அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம முதல்ல ஆட் பண்ணிடலாம். அப்புறம் வாசனை வரும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிட்டோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் தான் பிரியாணி அந்த வாசனையாக வருது. பொடி. அடுத்தது நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பொடியை ஆட் பண்ணிக்கலாம். இந்த பெருஞ்சீரகம் அதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த பொடியை ஆட் பண்ணிடலாம். வாசனை செம்மையாக இருக்குது. அடுத்தது மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போதுங்க. அடுத்து உப்பு எடுத்துருவோம். உப்பு தேவைக்கேற்ப போட்டுக்குங்க. இப்போ சூப்பராகிடுச்சு. இப்போ நம்ம காய்கறி ஆட் பண்ணிடலாம். கேரட்டு, பீன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். அந்த காய்கறி அடுத்து குடை மிளகாய், உருளைக்கிழங்கு இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. சூப்பராக இருக்குது, கவர்ச்சியாக இருக்குது.
செக்ஷனாக இருக்குது. இப்போ கலர்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து என்ன பண்ணணும்? கொஞ்சம் சுண்டுட்டோம், கொஞ்சம் தண்ணி தான் அளந்துருக்கணும். அவ்வளோதான். தண்ணி எத்தனை? இப்போ நம்ம அரிசி வந்து இந்த டம்ளரில் 2 டம்ளர் எடுத்துருக்கோம். இந்த 2 டம்ளருக்கு வந்து நம்ம 3 டம்ளர் தண்ணி, அதாவது ஒரு டம்ளருக்கு 1.5 டம்ளர்னா 2 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம். ஒரு டம்ளர், அடுத்தது 2 டம்ளர், இப்போ 3 டம்ளர் ஊற்றிட்டோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. காய்கறி நல்லா வேகட்டும். அரிசி 10 நிமிஷம் ஊற வைக்கணும். வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஜீரக சம்பா அரிசியை வந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் வந்து ஊற வச்சிடலாம். ஏன்னா ஊற வச்சு தான் நம்மளுக்கு அந்த டேஸ்ட் நம்மளுக்கு இருக்கும். அதனால் ஒரு 10 நிமிஷம் வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டோம். இப்போ இது மாதிரி களைஞ்சிடலாம். அதில் உள்ள டஸ்ட் எல்லாம் போயிடும். ஒரு 2-3 தாட்டி கூட களைஞ்சிக்கங்க. அதில் பூச்சி வண்டு ஏதாச்சும் இருந்தாலும் போயிடும். அதனால் இது மாதிரி சுத்தம் பண்ணிக்கங்க. ஏன்னா சுத்தமான சாப்பாடு தான் நமக்கு உடம்புக்கு ஹெல்த்து. பாருங்கள், பூச்சி வண்டு தூசு எல்லாமே வெளில போயிடும். இதுக்கு புதினா இருந்தால் தானே பிரியாணிக்கு வாசனையாக இருக்கும். ஆமாம், புதினா இருந்தால் இது இல்லாட்டி பரவாயில்ல, நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்குன்னு சொல்லு. ஓகே. கொதி. ஆமாம், இப்போ கொதி வருது. இப்போ நம்ம புதினா இல்லாமலே வாசனையாக பிரியாணி செய்கிறோம். இப்போ நம்ம அரிசி எடுத்து போட்டுடலாமா? இன்னும் கொஞ்சம் கொதி வரணும். தலைவரும் கொதிக்கணும். கொதிச்ச உடனே நம்ம இந்த அரிசி எடுத்து போட்டுடலாம். பாருங்கள், எப்போ இது கொதி வரும், எப்போ இந்த அரிசியை போடலாம், எப்போ பிரியாணி சாப்பிட்லான் இருக்கு. இப்போ தான் ஓரத்தில் கொஞ்சம் கொதி வந்துட்டுருக்கு. வந்த உடனே அரிசியை போட்டுடலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் டேஸ்ட்டு சேர்க்குறதுக்கு லெமன் எடுத்து வந்து போடலாமான்னு யோசனையில் இருக்காங்க. அந்த பிளான் எப்படின்னு சக்ஸஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். அது வரைக்கும் வீடியோவிலேயே இணைஞ்சிருங்க. இப்போ கொதி வந்துருச்சு. பாருங்கள், லெமன் எடுத்து வந்துட்டோம். லெமனை வந்து பாருங்கள் நல்ல கொதி வருது. இப்போ நம்ம அரிசியை போட்டுடலாம். அதுக்கப்புறம் லெமனை புழிஞ்சு ஊற்றிக்கலாம். பாருங்கள் அரிசி எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா வெள்ளையாட்டம் வெள்ளைன்னு இருக்குது. அரிசி ஆட் பண்ணிக்கிட்டோம். பாருங்கள், போடுங்க. அரிசி சூப்பராக இதில் ஆட் பண்ணிட்டோம். அரிசி அதில் கொஞ்சம் இருக்குது தண்ணியில், அதை வடிகட்டிட்டு இதில் ஆட் பண்ணிடலாம். ஏன்னா ஒவ்வொரு அரிசியுமே ஒரு விவசாயி கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணி நம்மளுக்கு அரிசி கிடைக்கிது. அதனால் அதை மிஸ் பண்ணக்கூடாது. இப்போ ஃபுல் அரிசி, ஒரு அரிசி வேஸ்ட் பண்ணாமல் எல்லாத்தையும் இந்த கலவையில் போட்டாச்சு. இப்போ நல்லா கிண்டி விட்டுக்குங்க. இப்போ சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கே அருமையாக இருக்குது. வேறு லெவல் பார்க்குறதுக்கு. அடுத்தது நம்ம லெமனை ஆட் பண்ண போகிறோம். லெமனை பிழியறதுக்கு ஒரு மிஷின் இருக்குது பார்த்தீங்க. இந்த மிஷினில் வச்சு இப்போ நம்ம லெமனை இதில் ஆட் பண்ணிடலாம். புழிஞ்சாச்சு. அரை பழம் போதுமா, முழு பழம் போட்டுக்கலாம்? ஒரு பழம் ஃபுல்லாகவே போட்டுடலாங்க. பாருங்க, முழு பழமும் போட்டாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? இப்போ இன்னும் கொஞ்சம் கொதி வந்த உடனே நம்ம குக்கர் மூடி எடுத்து போட்டுட்டு தம் கட்ட வேண்டியதான். எத்தனை சவுண்டு வரணும்? 10 நிமிஷம் சிம்மில் வச்சா போதும். இதை மூடிட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சா போதும். வெறும் 10 நிமிஷத்தில் நம்மளுக்கு பிரியாணி ரெடி ஆகிடும். பாருங்கள், சாதம்லாம் மேலே வந்துருக்கு பாருங்கள், கொதி வந்து. இப்போ இதுக்கப்புறம் தான் நீங்கள் தம் கட்டணும். இப்போ நம்ம மேலே வந்து குக்கர் மூடி எடுத்து போட்டுடலாம். போடுங்கம்மா, போட்டுடலாம்ல? குக்கர் மூடி எடுத்து போட்டாச்சு. இப்போ இது வந்து ஒரு 1/4 மணி நேரம், 10 நிமிஷம் 10 நிமிடம் சிம்மில் வச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அதன் பிறகு நமக்கு சூப்பரான வெஜிடேபிள் பிரியாணி ரெடி ஆகிடும். வெயிட் பண்ணுங்கள், எடுக்கிறப்ப காட்டுறேன். இப்போ நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். எப்படி இருக்குங்கிறத இப்போ பார்ப்போம். சூடாக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. பிரியாணி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குமா? வாசனை அல்டிமேட்டாக இருக்குது. அருமையான பிரியாணி நமக்கு, வெஜிடேபிள் பிரியாணி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சூப்பராக இருக்குது. நான் டேஸ்ட் பண்ணல, இருந்தாலும் ஓகே, அருமையாக இருக்குது.
புலப்புலன்னு இருக்குமா? பரவாயில்ல. இந்த வெள்ளை வெள்ளையாக தான் இருக்குமா சாந்து? அது கிண்டணுமா? கிண்டி சாப்பிட்டா சரியாச்சு. சரியாயிடுச்சு. ஓகே, அடுத்து நம்ம சாப்பாட்டில் போட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிடலாமா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு பிரியாணி தட்டில் போட்டு எடுத்து வந்துட்டாங்க. அடுத்தது வெங்காய பச்சடியும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிரியாணியை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ சொல்லுவோம். அம்மா செஞ்சுருக்காங்க, கண்டிப்பாக எல்லோரும் செய்யலாம். ஒரு 1/4 மணி நேரம் காய்கறிகள் மட்டும் கட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 1/4 மணி நேரத்தில் நம்மளுக்கு பிரியாணி ரெடி ஆகிடும். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி வந்திருக்குன்னு. அந்த ஜீரக சம்பா ரைஸுக்கு சிக்கன் மட்டன்லாம் தேவையில்லைங்க. வெஜிடேபிள்லே இப்படி ஒரு அருமையான பிரியாணி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்து கண்டிப்பாக வீட்டில் செய்யுங்க. அடிப்பொலி டேஸ்ட்டு, வேறு லெவல் டேஸ்ட்டு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. வெங்காய பச்சடி கூட தேவையில்லை, நம்ம வெறும் கையிலே சாப்பிட்லாம். அந்த லெவலில் இருக்குது, சூப்பராக இருக்கும்.